தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 7ஆம் இடத்துல இருந்து நிறைய இயக்கங்களை வந்து உங்களுடைய ராசிநாதன் கொடுக்க போகிறார். 7ஆம் இடத்துல இருந்து தலைக்கு மேல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை, இத்தனை கிரகங்களுடைய பார்வை, 10வது ராகு கேதுவோட அமைப்பெல்லாம் அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தோமேனால் தனுசு ராசிக்காரர்களை கொஞ்சம் கபாலிடா நெருப்பிடா மாதிரி இருக்க போறீங்க. ரொம்ப ஸ்பீடா கம்யூனிகேட் பண்ணுவீங்க. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவீங்க. தலைவலி கொஞ்சம் அதிகரிக்கும். நிறைய பேர் கண்ணு செக் பண்ணுவீங்க. கண்ணாடி உடைஞ்சு போகும். கண்ணாடி காணாம போகும். சில பேர் கண்ணாடி எங்க வச்சோம்னு தெரியாம இருக்கும். கண்ணாடி போட்டுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களா இருந்தா. வீட்ல திடீர்னு வால் கிளாக் டென்னுக்கு போய் அதுக்கு ஒரு மாத்திரை மாரி இருக்கும். அப்படி இல்லையா, உடனே போய் வால் கிளாக் நின்ன வால் கிளாக்க போய் பாருங்க. நான் பார்க்குற நேரத்துல உங்க கண்ணுல வால் கிளாக் நின்றுருக்கும். போயிட்டு ஒரு பேட்டரிய மாத்தி போறது இதெல்லாமா கிரகம் சொல்லும். இதுவும் கிரகம் சொல்லும். இதையும் சொல்லும். எப்போ ஓடுன்னு கூட சொல்லும். நம்ம கரெக்ட்டா பார்த்துட்டோம், கரெக்ட்டா கணிச்சிட்டோம்னா எல்லாமே நடக்கும். ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய மாதமாகத்தான் இந்த மார்கழி மாதம் இருக்கிறது.